ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் இது ரொம்ப முக்கியம்? கள்ள உபதேசத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு. ஏன்னா நமக்கு தெரியணும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. இரண்டாவது, இந்த தேவன் மேலே இன்னும் நமக்கு கனம், அதாவது இன்னும் ரெவரன்ஸ் அதிகரிக்கணும். அந்த மரியாதை, அந்த பயம், அந்த தெய்வ பயம் அதிகரிக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சால் தான் அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் மாறும். மூன்றாவதாக, என் தேவன் அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் என் கூட இருக்கிறார், அந்த விசுவாசம் அதிகரிக்கணும். இதற்காக தான் இதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த சில நாட்களாக காட் இஸ் ஆம்னிஷியன்ட், அதாவது எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லாமே அவருக்கு தெரியும் போது கடந்த எபிசோடில் என்னுடைய எதிர்காலமும் அவருக்கு தெரியும், என்னுடைய எதிர்காலத்தை எப்போ தெரியும், என்னுடைய அந்தத்தை அவர் ஆதியிலே பார்த்தவர், ஆதியிலே கால் அவுட் பண்ணவர். பேதுருவை அழைக்கிறாரு. அழைக்கும் போதே பேதுருட சொல்கிறாரு, இதை மாதிரி இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் சொன்னார். ஆனால் மேட்ச் வேறு மாதிரி போயிடுச்சு. நம்ம ஆள் மறுதளிச்சு சபிச்சு சத்தியம் பண்ணி அப்படி போயிட்டார். தம்பி நீ அப்படி போகலாம், ஆனால் மறுதளிக்குங்கிறத அவர் சொன்னார், அது ஒரு விஷயம். மறுதளிச்சு அப்படி போனாலும் கடைசி கிளைமாக்ஸில் பாருங்கள், யோவான் 21 வந்து நிற்கும் பொழுது அவனுடைய எதிர்காலம் என்ன, அவன் எப்படி சாவாங்கிற வரைக்கும் அவர் சொல்கிறார். ஏன்னா எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதே மாதிரி தான் பவுலுக்கு கிடைத்த அழைப்பிலையும் அப்போஸ்தலர் 9 15 16 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதும் அவன் என்ன மாதிரி ஊழியத்தை செய்வான், எங்கெங்கே ஊழியத்தை செய்வான், எங்கே அழைக்கும் போதே, இன்னும் சொல்லப்போனால் அழைச்சி கொண்டது உட்கார வச்சுட்டு கிளைமாக்ஸை சொல்லிட்டு இருக்கிறாரு. தேவனுக்கு எல்லாமே தெரியும். உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கையோட கிளைமாக்ஸ் வரைக்கும் அவருக்கு எப்போ அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணாரோ அப்போவே அவருக்கு தெரியும். சரி, இன்றைக்கி அடுத்து அதை எல்லாம் அறிந்தவர் அப்படிங்கிறத இன்னொரு பகுதி, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது எதுக்குன்னா, பொதுவாக நம்ம தேவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யோசிக்கிறேன். நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணி தேவனுக்கு என்ன தெரியும், தேவனுக்கு உலகத்தில் இருக்க எல்லாரையும் தெரியும் அப்படிங்கிறது பொதுவான அறிவு. ஆனால் தேவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது பர்சனலைஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறாருன்னு தாவீது சொல்ல, கர்த்தர் என், அந்த என்கிறத முக்கியம், பர்சனலைஸ்ட். கர்த்தர் என் ரட்சிப்பு, கர்த்தர் என் கோட்டை, என் கண்மலை, என் அடைக்கலம், அந்த என் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எதுக்கு இது படிக்க போகிறோன்னா, அவருக்கு எல்லாம் தெரியும், பொதுவாக எல்லாம் தெரியுங்கிறத தாண்டி அவருக்கு என்ன நல்லா தெரியும் அப்படிங்கிறது தான். சரி, நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுது, மனுஷனுடைய வழிகள், அதாவது உலகத்தோட வழிகள்னு சொல்ல வரல, மனுஷன், அந்த மனுஷனில் புஷ்பராஜ்னு என் பேரை போட்டுக்கலாம், உங்கள் பேரை போட்டுக்கலாம், அப்படி வாசிக்கிறேன். புஷ்பராஜுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, புஷ்பராஜுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அப்போ பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வழியும் அவருக்கு தெரியும், என்ன நடக்குங்கிறது தெரியும். அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்கள் மனுஷனா அப்படி தான் நினைக்கிறாங்கள, நானும் மனுஷன், நாம் எல்லோரும் மனுஷன். அப்போது மனுஷனாக இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வழிகளும் அவருக்கு தெரியும். ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ஒரு சாம் என்ன அப்படின்னா, இந்த தேவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடிய, அவர் சர்வ வியாபி, சர்வ வல்லவர், சர்வ ஞானி, இது எல்லாத்தையும் ஒரே சங்கீதத்தில் பார்க்கணும் அப்படின்னா சங்கீதம் 139 திரும்ப திரும்ப படித்தாலே அதிலிருந்தே நம்ம நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த சங்கீதம் 139 வாசிக்கிறேன் பாருங்களேன், 1வது வசனத்திலிருந்து, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதல் உமக்கு தெரியும், நான் எந்திரிச்சா அதுவும் உமக்கு தெரியும், அப்புறம் நான் என்ன நினைக்கிறேங்கிறத நீர் அங்கே இருந்தே தெரிஞ்சு வச்சுருக்கிறீர், அப்புறம் நடந்தேன்னா இப்போ நடந்துகிட்ருக்கான் புஷ்பராஜ், படுத்தேன்னா புஷ்பராஜ் இப்போ படுத்துட்டான், எப்படி தெரியும், என் சுற்றி நீங்கள் தான் இருக்கிறீங்க. சரி, இப்போ திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கிறான், தென்காசிக்கு போயிட்டுருக்கிறான், வழி எங்கே போயிட்டுருக்கேங்கிறது உமக்கு தெரியும், இப்போ பாவத்தை நோக்கி போயிட்டுருக்கிறான், பரிசுத்தத்தை நோக்கி போயிட்டுருக்கிறான், வழி உமக்கு தெரியும். சரி, ஏதாவது பேசலாம் அப்படின்னு பார்த்தா என் நாவின் சொல் பிறவாவதற்கு முன்னே அதையும் தெரிந்து வைத்திருக்கிறேன். சரி, இப்போ எங்கே போகிறது அப்படின்னா எங்கேயும் போக முடியாது சார் உமக்கு தெரியாமல். அதாவது உட்கார்ந்தாலும் தெரியும், எந்திரிச்சாலும் தெரியும், படுத்தாலும் தெரியும், பேசினாலும் தெரியும், நினச்சாலும் தெரியும். அப்போ என்ன தான் தெரியாது தம்பி, உன்னை பற்றி எல்லாமே தெரியும். பர்சனலைஸ்டு. தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறாருங்கிறத தாண்டி தேவன் என்னை அறிந்தவராய் இருக்கிறார். காட் நோஸ் யூ. தேவனுக்கு உன்னுடையது எல்லாம் தெரியும். ஒரு 2 காரியத்தை நீ சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல, நம்ம இந்த பெருசாக பார்த்திங்கன்னா சைக்கிளில் எங்கே போய்ட்டு இருந்து கீழே விழுந்தோம் அப்படின்னா, கீழே விழுந்து எந்திரிச்ச உடனே எங்கே அடிபட்டுருக்குன்னு பார்க்க மாட்டோம், வேறு யாராவது பார்க்காங்களான்னு தான் பார்ப்போம்.
அப்படி திரும்ப டக்குனோட அப்பா யாரும் பார்க்கல, நமக்கு எவ்வளோ அடிபட்டுருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அடுத்தவன் பார்த்துடக்கூடாது. இது எதுக்கு சொல்கிறேங்கிறீங்களா? இந்த பாவம் செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா வில் மேக் ஷுர் தட் நோபடி சீஸ் அஸ். நம்மளுடைய பாவம் வேறு யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துப்போம். அப்படியே பாவம் செஞ்சாலும் வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது செய்யாத மாதிரியே காமிச்சிப்போம். ஏன், இதை பிரசங்கம் பண்ணுற நானாக இருக்கட்டும், இதை கேட்குற நீங்களாக இருக்கட்டும், கடந்த 2-3 நாளில் வேண்டாம், இன்றைக்கி இது செய்தியை கேட்கும் போது இது வரைக்கும் எத்தனை பாவம் பண்ணோன்னா வெளியே யாருக்குமே தெரியாது பிரதர், அவர் ரொம்ப பரிசுத்தவான். ஆனால் அந்த பரிசுத்தவான தனிப்பட்ட முறையில் அவர் கேட்டால் தெரியும் எத்தனை பாவம் பண்ணுறாருண்டு. ஆனால் என்னுடைய பாவங்களும் தேவனுக்கு தெரியும். இந்த ஒரு சத்தியம் நமக்கு புரிஞ்சுதுன்னா 2 வகையான பாதுகாப்பு. ஒன்று, வில் நாட் என்டர் இன்டு த காண்டம்னேஷன். இந்த பாவத்தை பண்ணிட்டேனே, எப்படி தேவனுடைய சமூகத்துக்கு போக போகிறேன் அப்படிங்கிற காண்டம்னேஷன், ஆக்கினைக்குள்ளான எண்ணங்களை விட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா இந்த பாவத்தை நான் பண்ணுவேங்கிறது அவருக்கு தெரியும். அதனாலே அப்படி இருந்தும் என்னுடைய தேவனாய் அவர் இருக்கிறார். இது தெரிஞ்ச உடனே அப்படியா பிரதர், அப்போ நல்லா பாவம் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஐயோ பிரதர் நீங்கள் ரசிக்கப்படலைன்னு நினைக்கிறேன், சாரி அது வேறு டாப்பிக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் இது கண்டம்னேஷன்லேருந்து காப்பாற்றுறது மட்டுமல்ல, நம்மளை பாவம் செய்யாமல் பாதுகாக்குது. யாருமே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல யாருமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் தேவன் இருக்கிறாரே. ஒரு பாவத்தை செய்ய போகிறதுக்கு முன்னே யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என் தேவனுக்கு தெரியுமே. ஏன்னா பாவங்கிறது மனுஷனுக்கு முன்னே செய்கிறது இல்லை பிரதர். இப்போ தாவீது பாவம் செஞ்சார், பாவம் பத்சேபாள் இடத்துல பாவம் செஞ்ச உடனே அவர் உடனே ஐயோ உரியாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொன்னாரா? சொல்லலை. ஐயோ என் தேசத்து மக்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்னு சொன்னாரா? சொல்லலை. ஏன்னா பாவம்னு வந்தாலே அது மனிதனுக்கு விரோதமானதல்ல, அது முதல்ல தேவனுக்கு விரோதமானது. அதனால தான் பாவம் செஞ்ச உடனே நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். பாவம் வரும்பொழுது முதல்ல மனுஷனை பார்க்கக்கூடாது. தட் இஸ் ரிலேட்டட் டு காட் ஃபர்ஸ்ட். யூ ஆர் டூயிங் சம்திங் அகெயின்ஸ்ட் நாட் மென் பட் காட். அதனால தான் பாவங்கிறது தேவனுக்கு முன்பாக. அதே மாதிரி தான் நீங்கள் போய் பாவம் செய்கிற இடத்துல மனிதர்கள் யாருமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பாவம் என்பது தேவனுக்கு விரோதமாய் செய்கிறது. தேவன் அங்கேயும் இருக்கிறார், அந்த பாவமும் அவருக்கு நன்றாக தெரியும். வசனம் இருக்கா? வாசிக்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 90:8. எங்கள் அக்கிரமங்கள் உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். இந்த வசனத்தை படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு பயம் இருக்கணும் பாருங்களேன். எங்களுடைய அந்தரங்க பாவம் அப்படின்னா அந்தரங்கத்தில் செஞ்ச பாவம், யாருக்குமே தெரியாத பாவம், இருட்டில் செஞ்ச பாவம், யாரும் பார்க்காத பாவத்தை கொண்டு வந்து டபால் வெளிச்சம் மட்டும் காமிச்சு அப்படி இருக்கும். வெளிச்சத்தில், அது எந்த வெளிச்சத்தில்? ஏதோ டியூப்லைட் வெளிச்சத்தில், எல்இடி லைட் வெளிச்சத்தில் இல்லைங்க, உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அப்படின்னு வசனம் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுடைய ஃபேஸ் லைட்டு மட்டும் பார்த்தா என் வாழ்க்கையே வெளிச்சம் சார். அந்த வெளிச்சத்தில் எதை? அந்தரங்கத்தில் நீங்கள் செஞ்ச பாவத்தை. தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். எரேமியா 16:17 சொல்லுது, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை, மறைவாய் இருக்க முடியாது. சங்கீதம் 69:5 சொல்லுது, என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. நான் பண்ணுற தப்பு அவருக்கு தெரியாமல் இல்லை சார். நான் யாருக்குனாலும் தெரியாமல் பாவம் பண்ணிடலாம், யாருக்குனாலும் தெரியாமல் நான் குற்றம் பண்ணிடலாம். ஆனால் யாருக்குமே தெரியாத குற்றம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் யாருன்னா தேவன். ஆனால் பாவங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த சென்ஸ் நான் மனுஷனுக்கு அகெயின்ஸ்டாக நான் பாவம் பண்ணல. பாவம்னு வந்தாலே முதல்ல நான் தேவனுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறேன். என் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், என் பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கலாம், என் நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், என் உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன் என்னோட நெருக்கமாக இருக்கிற யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என்ன பிரயோஜனம்? அதான் தேவனுக்கு தெரியுமே. தேவனுக்கு தெரியுமே. என்ன சொல்ல போனால் பாவம் பண்ணது யாருக்கு தெரியக்கூடாதுன்னா முதல்ல தேவனுக்கு தான் தெரியக்கூடாது. ஏன்னா பாவங்கிறது தேவனுக்கு விரோதமாக செய்கிறது தான். அப்போ அவருக்கு தான் தெரியக்கூடாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா அவருக்கு தெரிஞ்சிடும். நம்மளுடைய பாவங்கள் அவருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறதுலே. ஒரு பக்கம் நம்ம காண்டம்னேஷனுக்கே போயிடக்கூடாது, இன்னொரு பக்கம் கில்ட் கான்ஷியஸ். இன்னொரு கில்ட் கான்ஷியஸ் அப்படின்னா பிசாசினுடைய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா, பாவம் செய்த உடனேயே அவன் செய்கிற காரியம் தேவனிடத்தில் போகாத அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேவன் ஒன்று சேர்த்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு முதல்ல ஒரு காரியம் தெரியணும், நான் செய்ய போகிறதுக்கு முன்னே இந்த பாவத்தை செய்ய போகிறேங்கிறது அவருக்கு தெரியும். அப்போது தேவனுக்கு ஏற்கனவே தெரியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுன்னா, நான் இப்போது பாவம் செய்தோன்னா நான் எங்கே ஓடி போகலாம் அல்லது எங்கே நான் போகணும் அப்படின்னா முதல்ல தேவனிடத்துக்கு தான். யூதாஸோட கதையை பாருங்களேன். யூதாஸுடைய சம்பவத்தில் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்த உடனே தேவாலயத்துக்கு போனவன் அந்த காசை வீசி எறிஞ்சிட்டு தேவாலயத்தை விட்டு வெளியேறிட்டான். ஆனால் அவன் தேவாலய பாவம் செய்தோன்னு போக வேண்டிய இடமே தேவனுடைய பிரசன்னம் தான், ஆனால் அவன் அதை விட்டு விலகிட்டான். இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை ஏதேனும் பாவத்தில் விழுந்து ஆக்கினையான எண்ணங்களோ இல்லை குற்ற உணர்ச்சியான எண்ணங்களோ இருந்துச்சுன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்கு இது ஆல்ரெடி தெரியும்.
திஸ் த டைம் யூ நீட் டு ரன் டு காட். இது தேவனை நோக்கி நீங்கள் ஓட வேண்டிய நேரம். அந்த கெட்ட குமாரன் திரும்பி வரும்பொழுது அவங்க அப்பா அவங்க நடந்து தான் வந்தாங்க, அவங்க அப்பா தான் ஓடி போனார். நீங்கள் திரும்ப மட்டும் செய்யுங்க, தேவன் உங்களை தேடி வருவார். சரி, சின்ஸ் அவருக்கு தெரியும். ரெண்டாவது சீக்ரெட்ஸ். பல நேரத்தில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அப்பாடா யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம், அல்லது சீக்ரெட்ஸ் அப்படிங்கும்போது ரகசியம் அப்படின்னு நினைக்கிறோம். சங்கீதம் 44:21 இப்படி சொல்லுது, தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. ஒருவேளை பலமுறை நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிற நம்ம வெளியில் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கும் நம்ம இருதயத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் பல நேரங்களில் இடைவெளி இருக்கிறது. அதாவது we should not have any gap between our belief system and our behavior. நம்புகிற காரியமும் நம்ம வாழ்கிற காரியத்துக்கும் நடுவில் வேறுபாடுங்கிறது இருக்கவே கூடாது. இந்த இடத்துல நம்ம ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுறோம், அதாவது யாருக்குமே தெரியாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். பாவத்தை பற்றி சொல்ல வரல, இது எப்படின்னா நாம் ப்ரொக்ளைம் பண்ணுறதுக்கும் நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நாம் உபதேசிக்கிறதுக்கும் நாம் செயல்படுத்துகிற காரியங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாகமானுடைய கதை. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் அவன் குணம் அடைஞ்சு போனதுக்கப்புறம் நம்மால் யார் கேஎஸ்சி பின்னாலே போயிட்டு இதை மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி தேவைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு அதை ஒழிச்சு வச்சுட்டு யார் கூட வந்து நிற்கிறாருன்னு தீர்க்கதரிசி முன்னே வந்து நிற்கிறார். இப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்கிற காரியத்தை பாருங்களேன். 5வது அதிகாரம் 25வது வசனம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை. மீதி கதை உங்களுக்கு தெரியும். இவன் நினச்சான் யாருக்குமே தெரியாத ஒரு காரியத்தை சீக்கிரட்டாக செஞ்சுட்டோன்னு நினச்சான். ஆனால் நம்மால் வந்து நிற்கும் போதே நின்ன உடனே என்னப்பா சாப்பிட்டியா, அப்புறம் என்ன விஷயம் அப்படிலாம் இல்லை. வந்தோடனே கேள்வி எங்கே போனேன், எக்ஸ்பிளிசிட்டாக. அதை புதிய ஏற்பாடில் பார்க்கணும் அப்படின்னீங்க நம்ம அனனியா சப்பீரோட கதையை பார்க்கலாம். 2 பேரும் பேசி வச்சு யாருக்குமே தெரியாமல் சொத்தை விற்று ஒரு பகுதியை மறைச்சி வச்சு கொண்டு வந்து விட்டு மொத்தத்தையும் கொடுத்த மாதிரி ஒரு போர்ட்ரை பண்ணாங்கல்ல. அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட்டாக இல்லாதவங்க ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட்டாக ஆகிற மாதிரி காமிக்கிறது. வேதத்தில் வசனம் தெளிவாக சொல்லுது, எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாதிருக்கு கடவன் அப்படின்னு சொல்லி. அதை ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும்னா உள்ளே இருக்கிறத விட வெளியில் ரொம்ப பெருசாக காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி. பல இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்மளை பெருசாக காட்டுறோம், ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. அங்கே அதுதான் பிரச்சனை. அப்படி காட்டின உடனேயே இவங்க நினச்சாங்க ரகசியமாக யாருக்குமே தெரிலண்டு. ஆனால் உள்ளே வந்த உடனே பேதுரு கேட்ட கேள்வி என்ன, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கரையத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? தேவனுக்கு தெரியாத ரகசியம்னு ஒன்றுமே இல்லைங்க. த கிரேட்டஸ்ட் எவர் செக்யூரிட்டி இன் அ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் டிரான்ஸ்பரன்சி. நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு என்னென்னா வெளிப்படையாக இருப்பது. நீங்கள் நினைக்கிறீங்க யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது டியோனைசிஸ் ஏட் அப்படின்னு சொல்லி ஒரு குகை. பேசிக்காக அந்த குகையை எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தண்ணியை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக ஒரு மலைப்பகுதியில் வெட்டுறாங்க. 23 மீட்டர் உயரம் 65 மீட்டர் அகலத்தில் ஒரு மலையில் அதை வெட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அது என்ன நடந்துச்சு, ஒரு எஸ் ஷேப்பில் அது இருந்துச்சு. ஒரு எர்த்குவைக் வந்த உடனே எல்லா ஷேப்பும் மாறி போயிடுச்சு. மாறி போய் அப்புறம் தண்ணியை சேர்த்து வைக்கிற ரிசர்வாயரை அது பயன்படுத்தப்பட முடியல. ஆனால் அதனுடைய அக்கோஸ்டிக் தன்மை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த கோயிலில் போய் நின்றுட்டு ஒரு முறை ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா அது 16 தடவை எக்கோ ஆகும். நீங்கள் நினைப்பீங்க யாருக்குமே தெரியாமல் மெதுவாக சொல்லலான்னு சொன்னீங்கன்னா கூட அது 16 தடவை எக்கோ ஆகும். நீங்களும் நானும் ஏறக்குறைய இந்த காரியத்தை மறக்கவே கூடாது. ஏன் தெரியுமா, நாம் இங்கே மறைவாக சொல்லுகிற எல்லாமே ஏறக்குறைய பரலோகத்தில் 16 தடவை எக்கோ ஆகிற மாதிரி உங்களுக்கும் எனக்கும் தான் ரகசியம். பரலோகத்துக்கு அது வெட்ட வெளிச்சம் அப்படின்னா தேவனுக்கு அது வெட்ட வெளிச்சம். ஹீ நோஸ் அவர் சின்ஸ், ஹீ நோஸ் அவர் சீக்ரெட்ஸ். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த தேவன் சகலவற்றையும் அறிந்த தேவன். அது நமக்கு ஒரு வகையில் நம்பிக்கையை கொடுக்கணும், விசுவாசத்தை கொடுக்கணும். இன்னொரு பக்கம் அது நமக்கு எச்சரிப்பை கொடுக்கணும், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கணும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் அனைத்தையும் அறிந்தவர். தனிப்பட்ட மனிதனுடைய வழிகள் உமக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய வழிகளும் உமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்பா, ஒருவேளை பாவமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், இல்லை மறைவான ரகசியமான காரியங்கள் மாய்மாலமான காரியங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும்,
தேவனே அது உமக்கு தெரியும் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் மனம் மாற, மனம் திரும்ப கிருபை புரிந்தரலாம். எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய எதிர்காலத்திற்கான எல்லாமே உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக இன்னும் விசுவாசத்தோடு பயபக்தியோடு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ கிருபை புரிந்தரலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.